விழாவை சிறப்பிக்க வந்திருக்க மேடையில் இருக்கிற அனைத்து மரியாதைக்குரிய சினிமா பிரமுகர்களுக்கும், அதுக்கப்புறம் திரைப்படத்தினுடைய கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்லுவாங்க கிருஷ்ணமூர்த்தி, அவருக்கும் அவர் கூட வேலை பார்த்த அத்தனை திரைப்பட கலைஞர்கள் எல்லாத்துக்குமே, நடிகர்கள் எந்த டெக்னீஷியன் வரைக்கும் அவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு தூண்மான இருந்த தயாரிப்பாளர் அவங்க 2 பேர் இருக்காங்க, தண்டபாணி சக்திகள், அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் அவனுடைய உற்றாரர்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க, ஊருக்காரங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிக்குரியவர் நினைக்கிறேன் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க 2 ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது அதை மறக்காம மனசுல வச்சுக்கிட்டு அவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த வாய்ப்புன்னு உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி வாய்ப்பு, மாற்றி 2 பேரும் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டவரு சக்தி. அவர் துன்பாடியா இருக்காரு தண்டபாணி, ஆனா இருந்தாலும் அவரு மிரண்டாரு. அவ்வளவு பெரிய பாடி வச்சுக்கிட்டு அந்த அம்மா கிட்ட அவரு கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறாரு. நம்மால என்னோட நல்லாவே டான்ஸ் பண்ணாரு. இங்க வரும்போது எனக்கு படம் எப்படி இருக்குமோ என்ன எனக்கு தெரியாதுன்னு, நம்ம உண்ணி வந்து நம்ம ஊருக்காரங்க தண்டபாணி அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவசியம் கலந்துக்கணும்னா, சரி புது ஆளுங்க படம் எடுத்திருக்காங்க அதனால அவசியம் வரணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வரும்போது எப்படி இருக்குமோ என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. ஏன்னா புது படம் எடுக்கிறதுல வந்து நடுவில் சில பக்கத்துக்கான பேசா அந்த மாதிரி சில படங்கள் வந்துருது. சில படங்கள் என்ன படம்னு தெரியாத அளவுக்கு சில படங்கள் ஏகமெல்லாம் படம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் போனது உண்டு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. என்னன்னா லியாகத் அவர்களை பார்த்தேன். அவர் நடிச்சிருக்காருன்னா பரவாயில்ல, ஒரு ரைட்டரு, ஒரு ஓரமான ஆள். அவர் வந்து கதையேற்று நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா வந்து கிருஷ்ணமூர்த்தி சொன்ன கதை அவருக்கு பிடிச்சிருந்தா தான் நடிச்சிருப்பாரு, இல்லைன்னா பேசாம ஊருக்கு போவாரு வேலைப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவர் வந்து நடிச்சிருக்காருன்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் பிரசாத் எல்லாருமே சொன்ன மாதிரி வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாங் கேட்டோன்னே ஒரு புது ஆள் போட்ட மாதிரி இல்லாம தெளிவாகவும் மெலடி நல்லாவும் இருந்தது, வார்த்தைகள் சுத்தமா இருந்தது. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விழாநாயகன் அவருன்னா கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் அவரும் வந்து சொன்னதெல்லாம் கொஞ்சம் மிரட்சியோடு இருக்காங்க. தண்டபாணி மாதிரி இவரும் கொஞ்சம் மிரட்சியோட தான் இருந்தாரு. அது ஜாக்குவார் தங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னன்னா அவங்க வந்து தனியார் நடிகர்கள் நடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு பொங்கலோட நடி அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் அவங்களுக்கு எங்களுடைய கஷ்டமெல்லாம் என்னங்கிறது தெரியும். எதை வேணாலும் தைரியமா செய்யலாம், அதை செய்யறதுங்கிறது பாருங்க. இவ்வளவு பெரிய ஜிம்பாடியே வந்து அப்படி அந்த அம்மா வந்து இப்படி ஒதுங்கி நிக்கிறாரோ ஒழிய தைரியமா அப்படி கொஞ்சம் நிமிஷம் இப்ப நிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அது மாதிரி நடிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் துறையோட பிரச்சனைகளை வந்து நிறைய பேசிட்டு இருந்தாங்க. நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு விசுவரம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வேற ஒன்றும் காரணங்கள் இல்லை. என்னன்னா மனுஷனுக்கு வந்து படிப்பு அதிகமாக விஞ்ஞான வளர்ச்சிகள்லாம் நல்லா அதிகமாகும் போது இந்த படிப்பு சில நேரங்களில் பாசிட்டிவா போகுமா நெகட்டிவா போகுமான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒருத்தர் படிச்சுட்டு அவன் வந்து கிராமத்துக்கு வர்றான், டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு கிராமத்துக்கு வந்தவன் வீட்டுக்கு முன்னாடி வந்துருந்து அவன் வீட்டுக்கு முன்னாடி செக்கு மாடு ஆடிட்டு இருந்தது. சுத்தி சுத்தி மாடு வந்துட்டு இருந்தது. அவன் வீட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்தா ஒருத்தர் ஒரு மாடு மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கு, செக்கு ஆடிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னு உள்ள போனா அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அப்பா உள்ள மூலையில் இருந்தாரு. அப்புறம் என்னப்பா அப்படின்னா எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க, டிகிரி முடிச்சுட்டேன், வாங்கிட்டேன், வந்துட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஏப்பா ஒரு பொறுப்பு வேண்டாம், உனக்கு ஒரு வியாபாரம் செய்யணும், கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டாம், என்னடா அப்படின்னு கேட்டுருக்காரு. இல்ல நீ பாட்டில் மாட்டு விட்டா நீ பாட்டில் செக்கால ஆடிட்டு இருக்கு, அங்க யாரும் பார்த்துக்கிட்டு ஒரு ஆள் வேண்டாமா, நீ பாட்டில் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறீங்க, எல்லாம் மாடு அது பாட்டில் சுத்தும், அது பாட்டில் செக் ஆனா அதனால ஒன்றும் தப்பு இல்லை. என்னப்பா சொல்ற நீ, ஆறு இல்லைன்னு சொன்னா மாடு அது பாட்டு நின்றுச்சுன்னா உனக்கு எப்படிப்பா தெரியும்னா, இல்லடா மாடு நின்னா கூட எனக்கு தெரியும், என்னன்னா மாட்டு காலத்துல வந்து நான் வந்து மணி கட்டி விட்டுருக்கேன், அதனால மாடு வந்து ஓடாம அப்படி நின்று போச்சு அப்படின்னு சொன்னா சுத்தம்னா
சத்தம் இல்லை நின்று போகல, அப்புறம் நம்ம ஒரு முறுக்கு முடிக்கிட்டு அங்கே ஓடிடும் அப்படின்னு. இல்லை அதோடு இல்லை. அப்போ இங்கேதான் நீ கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்கிறேன், எப்படி நல்லா கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும். என்னன்னா மாடு அது பாட்டு நின்றுக்கிட்டு ஒரு கழுத்து மட்டும் இப்படியே ஆடிட்டு இருந்ததுன்னு அப்போ என்ன பண்ணுவேன்னா, இல்லடா மகனா மாடு அப்படிலாம் பண்ணாது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும், உன்ன மாதிரி அந்த டிகிரி எல்லாம் படிக்கலண்ணா அப்படின்னா. அந்த மாதிரி படிச்சாச்சுன்னு சொன்னோம்னா மூளை இப்படிதான் வேலை பார்க்கணும்னு சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் வேலை பார்ப்போம். குறுக்குத்தனமாகவும் போகும், குறுக்குத்தனமாகவும் போகும். ஏன்னா ஃபாரின் வந்து ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க சொல்லி யார் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பிரைஸ் அப்படின்னு சொல்லணும். நீ வந்து அமெரிக்காரன் நான் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா என்னன்னா பாக்கெட்லேருந்து என்னமோ ஒன்று எடுத்தா இப்படின்னு சொல்லி இப்படி வச்சான். அப்புறம் என்னன்னா இது வந்து புது டைப்பு கம்ப்யூட்டர் அப்படின்னா, என்ன இத்தினோடு ரெண்டு வரல எடுத்துக்கிறேன் இப்படி ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு சரின்னா அடுத்து ஜப்பான்காரன் வந்தேன். அவன் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படி வச்சுட்டு விட்டுட்டான். அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியல. அவங்ககிட்ட கேட்டாங்க என்னப்பா அது அப்படின்னா, இல்லை நானும் வச்சிருக்கிறேன் அதை விட சின்னதா கம்ப்யூட்டர்னு, கண்ணுக்கே தெரியல போது கண்ணாடி வச்சு பாருங்க அப்படித்தான் தெரியும் அப்படின்னா. அப்புறம் பூத கண்ணாடி வச்சு பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அதை விட சின்னது பூத கண்ணாடிலாம் பார்க்க முடியுங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. அடுத்து நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு சர்தார் ஒருத்தர் வந்தார், அவரும் போட்டியில் கலந்து வந்திருப்பாரு. அவர் உள்ள போனாரு, அவர் பாக்கெட்டில் கை உள்ள ஒண்ணுமே பண்ணல, என்னமோ போனாரு இப்படி இருந்தாலும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டாரு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இல்ல இல்ல அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சாங்க இல்லையா அப்படின்னா, ஆமா நீங்க ஒண்ணுமே கண்டுபிடிக்கல ஒண்ணுமே வைக்கிறீங்க பக்கத்துல. என்ன இல்ல இல்ல அது ரெண்டுலையும் வந்து டெலஸ்கோப் வச்சு பாருங்க தெரியும். என்னையும் டெலஸ்கோப் வச்சு பாருங்க சொல்ல என்ன இருக்குன்னா, இல்ல அது மேட் இன் இந்தியா அப்படின்னு சர்தார் பேர் போட்டு அடிச்சுட்டேன். நான் கண்ணுக்கே தெரியல, அது மேல வந்து மேட் இன் இந்தியா அடிச்சேன் அப்படின்னா, ஆமா டெலஸ்கோப் வச்சு பாருங்க தெரியும் அப்படின்னா. சார் அந்த நூலாங்கிறது வந்து எப்படி எப்படி போகணும்னு சொல்ல முடியாது. அது குறுக்குத்தானாக போகும், குறுக்குத்தானாக போகும். அது மாதிரி ஒவ்வொரு வேலையும் சினிமாவில் வந்து ஏதாவது ஒன்று புதுசா வந்துகிட்டு இருக்கு. ஆனா புதுசா வந்தாலும் அதில் எப்படி பயிற்சி கண்டுபிடிக்கலாம், அது எப்படி இப்படி விடலாம் அப்படி விடலாம்னு குறிப்பிட வசிக்கிட்டு இருக்கேன். இப்போ டிடிஎஸ் அந்த அளவுக்கு வந்து புதுசா வரும்போது பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி இப்போ புதுசா வந்து கமல் அவர்கள் படத்துக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு. அவங்க சைட்ல பாட்டுக்காரங்க சைட்ல அவங்களுடைய ஃபீலிங் சொல்றாங்க, அவங்க சைட்ல அவருக்கு உண்டான ஃபீலிங் சொல்றாங்க. ஸோ எதுவுமே வந்து வரும்னு வந்து நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். அதனால அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகணும்னு எல்லாம் கேட்டுக்கிறோம். இதில் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம் என்னன்னா, அப்பப்போ கோடிகளுக்கு நடுவில் வந்து மூளையை மட்டும் பிரதானமாக வச்சுக்கிட்டு கோடியெல்லாம் வேண்டியதில்லை, கொஞ்சம் நல்லா யோசிச்சோம்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் இந்த பீஸாங்கிறது இவ்வளவு ப்ரொடக்ஷன் செலவு, ஆனால் இவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நடுவில் சில பக்கத்தை காணும் அப்படின்னா அந்த படமும் இவ்வளவுதான் செலவு, ஆனால் அதுல வந்து இவ்வளவு வரணும் என்னன்னா மூளையை மட்டும் செலவு பண்ணி நம்பிக்கையோட பண்ணியிருக்காங்க. அவங்க நம்பிக்கை முக்கியம் இல்லை, மக்களுடைய ரசனை ரொம்ப முக்கியம். அது நல்லா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அது உரிமையினால தான் அந்த படம் நல்லா ஓடிட்டு இருக்கு. அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் தைரியமா பண்ண முடியும். அதனால இது சின்ன படமா இருந்தா கூட கண்டிப்பா வந்து இந்த படத்துக்கும் படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அதுக்குண்டான வரவேற்பு கிடைக்கும். இப்ப பாடல்கள் பார்த்தோம், அந்த பாடல்கள் தான் இப்ப சாப்பிட பார்க்க முடியுது, அதுலயும் வந்து சிறப்பா செஞ்சுருவாரு. அப்புறம் டைரக்டரும் கொஞ்சம் விசேஷமான ஆள் தான் நினைக்கிறேன். ஏன்னா குட்டுப்பாட்டு அவர்களும் நான் கேள்விப்பட்டேன். இல்ல அதுல மைண்ட் போகுதுனால அப்புறம் எல்லாத்துலயும் நல்லா சங்கமா போயிடும். அதனால டைரக்டருக்கும் வேலை பார்த்த அனைவருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.